ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாய் வீட்டு குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அல்லது ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு எதனாலும் வச்சுக்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். முதல்ல ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் போடுங்க. நல்ல எண்ணெய் நெய் நல்லா சுட்ட உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3யும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வெந்நீரில் போட்டு ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை போடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 பல்லாரியை கட் பண்ணி நல்ல பொடிசாக கட் பண்ணி போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி அந்த பல்லாரியோட கலர் வந்து மாறும். ஒரு லைட்டாக சிவந்த கலரில் மாறும். அது வரைக்கும் வதக்கணும் நம்ம. அப்படின்னா தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குஸ்கா. இல்லைனா பச்சை வாடை அடிக்கும் பல்லாரியோட இதில். அப்புறம் நல்லா வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கி வரும்போது தக்காளியை போடுங்க. தக்காளி ரொம்ப நிறைய போடக்கூடாது. தக்காளி நிறையா அதிகமாக போட்டால் தக்காளி சோறு மாதிரி ஆயிரும். தக்காளி ஒரு 2 தக்காளி 3 தக்காளி போட்டால் போதும். நமக்கு அதாவது ஒரு காப்படி அரிசி பொங்குனீங்கன்னா ஒரு 3 தக்காளி போட்டால் போதும். இது ஒரு காப்படி அரிசி தான் நான் பொங்க போகிறேன். ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா வதக்குங்க. லைட்டாக 2 உப்பு போட்டு வதக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு பிரியாணி பவுடர் போட்டுக்கோங்க. பிரியாணி பவுடர் போட்டு அதோட பிரியாணி பவுடர் போட்டு கொஞ்சம் வத்தல் பொடியும் போடணும். வத்தல் பொடியும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி நல்லா ஒன்றா சேர்ந்து ஒரு டிஷ்ஷாக வரும்போது மல்லி இலை, புதினா கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை, புதினாவை போடுங்க. மல்லி இலை, புதினாவை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, ஒரு மிளகாய் போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றினா தான் வந்து அந்த சாப்பாடு வந்து நல்ல உதிரியாக இருக்கும். கொஞ்சோண்டு, அதாவது அதிகமாக தயிர் ஊற்றக்கூடாது. தயிர் ரொம்ப ஊற்றினா புளிக்கும் சாப்பாடு. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தயிர், அதாவது பொங்குற சாப்பாட்டுக்கு தகுந்தபடி தயிர் ஊற்றணும். ஒரு 3 ஸ்பூன் நான் தயிர் ஊற்றிருக்கேன். இதுக்கு முன்னாடி அரிசியை கொஞ்சம் ஊற வச்சிடணும். அரிசியை ஊற வச்சுட்டு தண்ணி வந்து அளந்து தான் ஊற்றணும். நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு 1க்கு 1.5 தான் ஊற்றணும். 1க்கு 1.5 ஊற்றி நல்லா ஒன்றா கிளறி விட்டுறணும் எல்லாத்தையுமே. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த தண்ணி எல்லாம் ஒன்றா கிளறி வரும்போது கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. உப்பு நம்மளுக்கு தேவைக்கு போட்டுக்கலாம். அப்புறம் சோறு கொதிச்சு இருக்கும்போது நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். உப்பு ரொம்ப நாளும் கெடுத்துரும் சாப்பாடு. அதான் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா இப்போ வெந்தி சுடட்டும். அந்த இதெல்லாம் மசாலா எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை எல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த அன்றைக்கி அரிசியை போட்டுடணும். அரிசியை போட்டு நல்லா ஒன்றா கிளறி விடணும். அப்போ தான் அரிசியோடு அந்த மசாலா வந்து பிடிக்கும். இல்லைன்னா அரிசியை மட்டும் போட்டுட்டு நீங்கள் கிளறி விடாமல் இருந்தீங்கன்னா அதில் மசாலா பிடிக்காது. அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த அன்றைக்கி நம்ம ஒரு மூடியை போட்டு மூடனாலும் மூடலாம். இல்லை குக்கர் மூடியை நீங்கள் போட்டு மூடிக்கலாம். குக்கர் ஆனால் விசில் வரக்கூடாது. பொதுவாக பிரியாணி, குஸ்கா இதுக்கெலாம் வந்து குக்கரில் விசில் வந்துருச்சுன்னா சோறு ரொம்ப குழஞ்சிடும். ஒரு 20 நிமிஷம் நீங்கள் போட்டிங்கன்னா இப்படி சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிரும். அதுபோக எங்கள்கிட்ட வந்து எல்லா வகையான மசாலா பொடிகள் இருக்குது, மாவு வகைகள் இருக்குது, இட்லி பொடிகள் இருக்குது. வேணுங்கவங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சோறு நல்லா இறக்கும்போது லைட்டாக நெய் ஊற்றி மூடி வச்சு இறக்கிற வேண்டியதான். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.